400 ஆண்டுகள் அடிமைப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் வருகிறது. There was a good news. என்ன? கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை மீட்டு ரட்சித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போவார். இதுதான் அந்த சுவிசேஷம். இன்றைக்கு அதே சுவிசேஷம் இயேசுவினால் எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதுதான் இந்த சுவிசேஷம். அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு கானான் என்பது சுவிசேஷம். இன்றைக்கு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு பரலோகம் என்ற சுவிசேஷம். அன்றைக்கும் வசனத்தை கேட்டவர்கள் நிறைய பேர் விசுவாசிக்கல, நிறைய பேர் கீழ்ப்படியல. செய்தியை கேட்குறாங்க, ஆனால் கீழ்ப்படியல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நோவா காலத்துக்கு வந்தா, நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நோவாவை அழைக்கிறார். அவன் உத்தமனாய் இருந்தான். வாழ்ந்த எல்லாரும் பாவம் நிறைந்த மக்களாய் வாழ்கிறாங்க. நோவா உத்தமனாய் இருந்தான். நோவாவை அழைத்து ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு. பூமியின் மேல் நான் என்ன செய்வேன்? மழையை வருஷிக்க பண்ணுவேன். பெரும் மழை வரப்போகுது, எல்லாரையும் இந்த பேழையில சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுவரை பூமியில் என்ன பெய்யல? மழை பெய்யல. அதுதான் கருத்து. பிரச்சனை என்னன்னா, அதுவரை பூமியை பனியால் நனைப்பார், நன்றாக விளைகிறது. மழைங்கிறத அவங்க பார்க்கல. இப்போ ஆண்டவர் நோவாட்ட சொல்றாரு, பெருமழை வரப்போகுது, எல்லாரும் எங்க வந்துருங்க? பேழைக்குள்ள வாங்க. ஆனால் ஒரு ஆளும் கீழ்ப்படியல. ஒரு ஆளும், நாங்க தான் மழையே பார்க்கலையே, மழை எப்படி வரும்? மழை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே நோவாவுடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியல. கடைசியில் கீழ்ப்படிஞ்சவங்க 8 பேர். யாரு? நோவா, நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர், சேம், காம், யாப்பேத். அந்த 3 பேரும் கட்ட போற மனைவிமார். இந்த 8 பேர் தான் போனாங்க. மற்ற அத்தனை பேருமே கீழ்ப்படியாமல் போனாங்க. அதே போலதான் இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அறிவெல்லாம் பெருத்துருச்சு, எத்தனையோ காரியங்கள், இன்றைக்கு பயங்கர அழிவுகள் வருகிறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசி காலத்தில் நாம் நெருங்கி இருக்கிறோம். இளைப்பாறுதல் சமீபமாக இருக்கிறது. அப்போ இந்த இளைப்பாறுதல்ல அவங்க பிரவேசிக்காததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? முதலாவது, பின்வாங்கி போகக்கூடாது. இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, கீழ்ப்படிய வேண்டும். தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு பல சங்கடங்களினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர் இருக்கிறார்.